ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்திய ஆட்சியிலிருந்து முக்கியமான 25 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே எக்ஸாம்ஸில் சாதாரணமாகவே 25 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்திய ஆட்சியல். ஃபஸ்ட்டு கொஷின், முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி. இந்த கொஷினில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி எப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை 1909ஆம் ஆண்டு முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கொஷின், வைஸ்ராயின் ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் யார்? இதற்கான சரியான விடை எஸ்பி சின்ஹா. எஸ்பி சின்ஹா அவர்கள் தான் ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர். மூன்றாவது கேள்வி, எந்த கமிஷனில் இந்திய உறுப்பினர்கள் இல்லாததால் புறக்கணிக்கப்பட்டது? அதாவது இந்தியர்களால் எந்த கமிஷனில் இந்திய உறுப்பினர் இல்லாததால் புறக்கணிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை சைமன் கமிஷன். ஸோ இந்த சைமன் கமிஷனில் இந்தியர் இல்லாததால் இந்த கமிஷனை இந்தியர்கள் எல்லாரும் புறக்கணிச்சிருக்காங்க. நான்காவது கேள்வி, இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுதும் ஆற்றல் இல்லை என்று கூறியவர் யார்? லார்ட் ஃபெர்ஹானூட். இவர் தான் இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுதும் ஆற்றல் இல்லைன்னு சொன்னவர். இதுக்கு பதிலடியும் கொடுத்து இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டமும் எழுதி முடிக்கப்பட்டிருக்கு. ஐந்தாவது கொஷின், முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? 1930. இந்த வட்டமேசை மாநாடு 1930 லண்டனில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய இன்விடேஷன் பேரில் இந்தியாவிலேருந்து சில முக்கிய தலைவர்களோட இந்தியாவுடைய அரசியலமைப்பு, இந்தியாவோட சட்டத்திட்டங்கள், இன்னும் பல முக்கியமான அதிகாரங்களை பற்றி நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை. இது 3 பிரிவாக நடந்தது. முதல் வட்டமேசை மாநாடு, 2ஆம் வட்டமேசை மாநாடு, 3ஆம் வட்டமேசை மாநாடு. முதல் வட்டமேசை மாநாடு 1930 நடந்தது. 2ஆம் வட்டமேசை மாநாடு 1931. 3ஆம் வட்டமேசை மாநாடு 1932. ஆறாவது கேள்வி, மெக்டொனால்ட் விருது இந்துக்களை பிரிக்கும் முயற்சி என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். ஏழாவது கேள்வி, காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் எது? காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம். எட்டாவது கேள்வி, ஆகஸ்ட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஒன்பதாவது கேள்வி, கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு எது? கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்குள்ளே எப்போ வராங்கன்னா 1942 இந்தியாவுக்கு வராங்க. 10வது கேள்வி, இந்திய அரசியல் சபை அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இந்திய அரசியல் சபை அமைக்கப்பட்ட ஆண்டு 1946. 11வது கேள்வி, அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்? அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் சிதானந்த சின்ஹா. இதில் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக இருந்தவர். 12வது கேள்வி, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? அம்பேத்கர். 13வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுவரை 106 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் திருத்தம் எப்போ செய்யப்பட்டதுன்னா 1951ஆம் ஆண்டு முதல் திருத்தம் செய்யப்பட்டது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளில் சில மாற்றம் செய்கிறதுக்காக 1951ஆம் ஆண்டு முதல் திருத்தம் செய்யப்பட்டது. 14வது கொஷின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை பிரிவுகளை கொண்டது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 395 பிரிவுகளை கொண்டது. 15வது கொஷின், மாநிலங்களின் சுயேட்சை ஆட்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? மாநிலங்களில் தங்களுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் எப்போ பின்பற்றினாங்கன்னா 1935ஆம் ஆண்டு. 16வது கொஷின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவசர நிலை பிரகடனம் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவசர நிலை பிரகடனம்
பகுதி 18 தான் இடம்பெற்றிருக்கு. 17வது கொஷின், இந்தியா முதல் பிரதமர் யார்? இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முதல் பிரதமராக இருந்தது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட முதல் பிரதமர். 18வது கேள்வி, தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யார்? லால் பகதூர் சாஸ்திரி. 19வது கேள்வி, இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் உயரிய விருது பெற்றவர் யார்? ஸோ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கு இடையே உயரிய விருது பெற்றவர் யாருன்னா மோரார்ஜி தேசாய். இவர் தான் இந்தியாவிட்ட இருந்தும் பாகிஸ்தான்கிட்ட இருந்தும் மிக உயரிய விருது பெற்றிருக்காங்க. 20வது கேள்வி, இன்சைடர் என்ற வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை எழுதியவர் யார்? இன்சைடர் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை எழுதியவர் PV நரசிம்மராவ். 21வது கேள்வி, மிக குறுகிய காலம் பிரதமராக இருந்தவர் யார்? மிக குறுகிய காலம் பிரதமராக இருந்தவர் சந்திரசேகர். 22வது கேள்வி, இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை நடந்தபோது பிரதமராக இருந்தவர் யார்? இந்தியாவில் 1974 மே 18 அன்னைக்கு ராஜஸ்தானில் உள்ள பொக்ரானில் முதல் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது. அப்போதைய பிரதமராக இருந்தது இந்திரா காந்தி அவர்கள் தான். 23வது கேள்வி, வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து 4 முறை பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? 4 முறை பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வாஜ்பாய். 24வது கேள்வி, தேசிய கீதம் முதலில் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? இந்திய தேசிய கீதம் முதலில் வங்காள மொழியில் இயற்றப்பட்டது. தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். 27 டிசம்பர் 1911ஆம் ஆண்டு முதல்ல தேசிய கீதம் பாடப்பட்டது. 25வது கேள்வி, வந்தே மாதரம் பாடல் முதலாக எங்கு யாரால் பாடப்பட்டது? வந்தே மாதரம் பாடல் முதலாக கல்கத்தாவில் ரவீந்திரநாத் தாகூரால் பாடப்பட்டது. இந்த பாடல் அப்போதைக்கு உணர்ச்சிமிக்க விடுதலை போராட்டத்தை தூண்டும் பாடலாக இருந்தது. ஸோ இந்த எல்லா கொஷினுமே இந்த டாப்பிக்கில் ரொம்பவே ஒரு முக்கியமான கொஷின். இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக தேர்வில் கேட்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷின்ஸை மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.